ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Kalyana Krishnan Ravi Shankar. பாபாஜி, ஸ்ரீ சிங்கப்பெருமாள் கோவில் நரசிம்மர் நெற்றிக்கண் திறந்து தீபாராதனை விசேஷம் என்று கூறுகிறார்கள். சிவபெருமானுக்கு நெற்றிக்கண் உண்டு என்று எல்லோரும் அறிந்தது. நரசிம்மர் நெற்றிக்கண் மூர்த்தி பற்றி தயவு செய்து விளக்கம். நீங்கள் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே நரசிம்மருக்கு தனி சந்நிதி இருக்கும். பெருமாள் சந்நிதி விட்டு வெளியே வர்றபோது நரசிம்மருக்கு தனி சந்நிதி இருக்கும். கம்பர் ராமாயணத்தை அரங்கேற்றணும் அப்படின்ற போது எல்லோரும் அப்ஜெக்ட் பண்ணாங்க. இது இரணியன் வதைப்படலம்னு நீங்கள் புதுசாக சேர்த்துருக்கீள். துளசிதாஸ் ராமாயணம், வால்மீகி ராமாயணத்தில் இரணியன் வதைப்படலம் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அப்போது இவர் சொல்கிறாரு, நரசிம்மர் சந்நிதி இருக்குது, அங்கே நான் இரணியன் வதைப்படலத்தை மாத்திர அரங்கேற்றேன், ஃபுல் கம்பராமாயணம் சொல்லலை. நரசிம்மர் அப்ரூவ் பண்ணினார்னா நீங்கள் ஒத்துக்கோங்க அப்படின்னு. ஸோ அந்த திருச்சந்நிதிக்கு போயிட்டு இவங்க அந்த நரசிம்மன் வதைப்படலம் மாறி இருக்கு இல்லையா, அதை படிக்கிறாங்க. அதில் ஒரு வரி வரும், தூணில் இருந்து நரசிம்மர் சிரிச்சுக்கிட்டு வரார் இல்லையா, அப்போது ஆராடா சிரித்தார் அப்படின்னு கம்பர் எழுதியிருப்பார். இந்த வார்த்தையை படிக்கிற போது நரசிம்மர் சிரிச்சுக்கிட்டு வந்தாராம் அந்த தூணில் இருந்து. அதை பார்த்து பயந்து இவங்க கம்பராமாயணத்தை அரங்கேற்றினாங்கன்றது ஒன்று. நான் வந்து 1996 நினைக்கிறேன், வந்து ஊராக எல்லா ஊருக்கும் போயிட்டு இருந்தேன். நான் திருச்சியில் எனக்கு ஒரு ஃபங்க்ஷன், ஏதோ ஒரு பெரிய ஹோட்டலில் சத்சங்க, நிறைய ஒரு 3000 ஜனங்கள்லாம் வந்திருந்தாங்க. அப்போ ஸ்ரீரங்கம் கோயிலுக்கும் என்னை கூட்டிகிட்டு போனாங்க. இந்த அனுபவ குரூப்காரங்க அதை ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க. அந்த மீட்டிங்கெல்லாம் அந்த காலத்தில் டிவியில் கூட போட்டாங்க. இப்போ நான் போகிற போது அங்கே நரசிம்மர் சந்நிதி ஒன்று தனியாக இருக்கும்னு சொன்னேன் இல்லையா, அங்கே இருந்த அந்த பட்டாச்சாரியார் ஐயங்கார் சொன்னார், உங்களுக்கு இருக்கிற மாதிரியே நெற்றிக்கண் பெருமாளுக்கு இருக்கு அப்படின்னு. பெருமாளுக்கு இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்குன்னு சொல்லியிருந்தா வேறு விஷயம், உங்களுக்கு இருக்கிற மாதிரி அவருக்கு இருக்குது அப்படின்ற ஒரு வார்த்தையை அவர் சொன்னார். இந்த நெற்றிக்கண்ணுன்றது என்னன்னா, ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உலப்பில ஆனந்தமாய தேனினை சொரிந்து உளம்புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே அப்படிங்கிற ஒரு ஹையஸ்ட் லெவலில் தியானத்துலேயும் யோகத்துலேயும் யார் அடையிறாங்களோ அவங்களுக்கு இந்த இடத்துல தேடை இருக்குது. எல்லாருக்கும் இருக்குது, உங்களுக்கெல்லாம் கூட இருக்குது. இன்னும் நீங்கள் அதை வெளியே கொண்டு வரல, யூ நாட் ஆக்டிவைஸ். ஸோ அந்த மாதிரி யார் உயர்ந்த நிலைகளை தொட்டார்களோ அவங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ப்ளூ லைட் வரும். அதுதான் நெற்றிக்கண்ணு சொல்கிறது. நீங்கள்லாம் கிருஷ்ணரை பற்றி என்ன பாடுறீங்க, நீல வண்ண கண்ணா வாடா நீ ஒரு முத்தம் தாடா அப்படிங்கிறீங்க. இப்போ ஏன் அந்த மாதிரி சொல்கிறீங்க, இந்த இடத்துல இருக்கார் இல்லையா அந்த ப்ளூ லைட்டு, அதுதான் நீல வண்ண கண்ணா. நீங்கள் ஏதோ புலங்குழல் வச்சுக்கிட்டு சின்ன பையன் காளிங்க நர்த்தனம் பண்ணுறதுன்றீங்க இல்லையா, அந்த மாதிரி இல்லை. அது உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே அந்த ப்ளூ கான்ஷியஸ்னஸ் இருக்குது, அதுதான் நீல வண்ண கண். அதனால் கிருஷ்ணரை பற்றி நீங்கள் என்ன சொல்வீங்க, நீல் பிந்து மாதவ் அப்படின்னீங்க. நீளமான பிந்து வைக்கிற இடம்ன்றது உங்கள் கலோக்கியல் லாங்குவேஜில் இருக்குது. பிந்து வைக்கிற இடம், அதில் நீளமாக இருக்கக்கூடிய மாதவ் அப்படின்னா மா தவம் செய்தவன் அப்படின்னு அர்த்தம், பெரிய தவத்தை செய்தவன் அர்த்தம். நீங்கள் கூட தியானத்தில் உயர்ந்த நிலைகளை தோற்ற போது அந்த ஊனினை விரிக்கி உள்ளொளி பெருக்கிங்கிற உயர்ந்த ஹைட்ஸை உங்களால் பிடிக்க முடிகிற போது உங்கள் எல்லார்கிட்டையும் கூட அந்த தேடை இருக்குது, அது ஆக்டிவைஸ் ஆகும். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ப்ளூ லைட் இந்த இடத்துல இருந்தால் எப்படி வரும், ஒரு டார்ச் லைட்லேருந்து வர மாதிரி இந்த மாதிரி இருக்கும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா ப்ளூ லைட், இது என்னுடைய நெத்தியிலேருந்து அந்த ப்ளூ லைட் தான். இது 1988 எனக்கு வந்துடுச்சு. அப்போது சம்ரஷ்ணாவில் ஒரு பாட்டு பாடுவாங்க, நெற்றிக்கண் கொண்ட நெற்றிக்கண் கொண்ட ஈஸ்வரா நீலகண்ட பரமேஸ்வரா நர்த்தன சிதம்பரேஸ்வரா ஹே நடராஜா சிவசங்கரா நெற்றிக்கண் கொண்ட ஈஸ்வரா நீலகண்ட பரமேஸ்வரா. வாட் இஸ் யுவர் அட்வான்டேஜ் ஆர் பெனிஃபிட் இஃப் யூ டூ யோகா தபஸ் இந்த நீல ஜோதியை நீங்கள் பிடிக்கிற ஒரு காலம் வந்துச்சுன்னா
உங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னா, வானமும் கடலும் நீளமாய் இருப்பதேன் சிவி ராமன் ரிசர்ச் பண்ணார். அதுதான் அவருடைய ரிசர்ச் டாப்பிக்கே. அந்த மாதிரி கடல், ஆகாசம் எல்லாம் நீளமாக ஏன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒன்ஸ் யூ கெட் திஸ் ப்ளூ லைட் ஆர் ப்ளூ தேர்ட் ஐ ஆக்டிவேட்டட், யூ கேன் மெர்ஜ் வித் த ஸ்பேஸ். இந்த உலகத்தில் எங்கெல்லாம் வந்து அந்த ப்ளூ கான்ஷியஸ்னு இதை நாங்கள் சொல்கிறோம், எல்லா இடத்துலையும் உங்களால் இதை உங்களுடைய ஸ்பிரிட்டை நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். ஃபிசிக்கலாக பாடி இங்கே தான் கிளம்பக்கத்தில் உட்காந்துருக்கோம். பட் வீ கேன் கோ டு அமெரிக்கா, வீ கேன் கோ டு அர்ஜென்டினா, எந்த நாட்டுக்கு வேணாலையும் போகலாம். அங்கே யாராவது நம்மளை நம்பினாங்கனாக்கா அவங்க வீட்டு ஃபோட்டோலேயோ இல்லை ஏதோ ஒரு வகையான எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் நினச்சது எனக்கு தெரியும்னு சொல்லி அவங்களுக்கு காட்ட முடியும். இதெல்லாம் அந்த ப்ளூ கான்ஷியஸ்னஸில் வர்றது. பிகாஸ் யூ ஸ்ப்ரெட் யுவர் ப்ளூ லெவல். இங்கிலீஷில் சித் சக்தி விலாஸ்னு ஒரு புக் இருக்குது. அதில் அந்த மகான் இருக்கார் இல்லையா, கணேஷ்புரி நித்யானந்த பாபான்னு ஒரு பெரிய மகான் இருந்தார். அவருடைய சிஷ்யர் நித்யானந்த பாபாவுடைய சிஷ்யர் முக்தானந்த பாபான்னு பேர். அவர் யூலான்னு சொல்லி நாக்பூர் பக்கத்தில் ஒரு மாந்தோப்பில் உட்காந்துட்டு குருவுடைய அனுகிரகத்தில் தபஸ் பண்ணிகிட்டே இருக்கார். அவர் தபஸ் பண்ணுற போது அவருக்கு இந்த தேர்ட் ஐ, இந்த ப்ளூ கான்ஷியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வர்றதை பற்றி ஒரு ஷார்ட் ஆர்டிக்கல் அதில் இருக்கும். The blue pearl, while revolving the pupils of both the eyes, became centered on the cranial கண்ணு region. இருக்கு இல்லையா, அது யோகிக் எக்ஸ்பீரியன்ஸுக்கு போகிற போது வந்து சுற்ற ஆரம்பிச்சிடும். இப்போ சாதாரணமாக இருக்கும் இல்லையா, அந்த கண்ணு சுற்ற ஆரம்பிச்சிடும், கண்ணு வந்து பொசிஷன் எல்லாம் மாற்றிக்கும். அப்படி பல தேர் ஆல் கால் யோகிக் பல்பிட்டேஷன்ஸ். The eyeballs rolled upwards and then downwards. This was followed immediately by a momentary appearance of the tiny, resplendent blue pearl shaped like a sesame seed, which shot out of the eyes like a lightning flash and returned to its seat within. This is a highly mysterious and astonishing occurrence. The tiny blue pearl illuminated all the directions for an instant. If I sat facing east, the eastern direction was alight. If south, the southern direction. Students of Siddha Yoga, how shall I describe the splendor of that pearl? It moved even faster and more briskly than a flash of lightning. As I beheld it, many expectations were aroused. Will Rama, Krishna, or my supreme deity, Parashiva, appear within it? Who shall follow Airavat? Although I was eager for a vision of the divine, my mind was full of joy and contentment. Besides, I began to spend my days in a different manner. After the vision of the blue pearl, the inner soul was contented, feeling that it had been blessed by the goddess Kundalini with a supreme gift. I then began to honor one and all in my heart. My eyes stopped revolving and their vision was fixed upwards. As a result, if I wanted to see something lying below, I felt strain. At times, my eyes remained wide open. The acute pain in the space between the eyebrows disturbed my sleep at night. Then a light resembling the flame of a lamp of worship stood still in the two-petaled lotus between the eyebrows. Its radiance and beauty were unsurpassable. As I gazed at it, my vision was blurred. I would fix my eyes on it in a state of self-oblivion. This way to Sahasrar, traversed by the awakened Kundalini, lies close to that light. This is truly the Siddha pathway, which does not open without the full grace of the Guru. You may be highly devoted. ஓகே, இதெல்லாம் அவருக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்சஸ். இதுதான் எல்லாருக்கும் கிடைக்கும். when you reach that height in your sadhana, you will get the experiences. ஸோ இதில் பல விஷயம் வரும். இந்த இடத்துல நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ இதுதான் தேர்ட் ஐனாக்கா, இந்த ரெண்டு கை இல்லையா, இது ரெண்டு சந்திரன் மாதிரி இருக்கும், இது சூரியன் மாதிரி இருக்கும். என்னுடைய 1984 தியானம் எக்ஸ்பீரியன்சஸில் நான் பழனி ஆண்டவனை தரிசனம் பண்ணுறதுக்காக லைனில் நின்றுட்டுருக்கேன். அப்போ என்னுடைய இந்த ரெண்டு சந்திரன், இந்த சூரியன் ஒரு ஹோலி ட்ரையாங்கிள் மாதிரி வருது. அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் போய் சாமியை பார்த்துக்கோங்கன்றாங்க.
நான் வந்து இல்லையே, நான் லைனில் நின்றுட்டுருக்கேன், இதெல்லாம் உங்களுக்கு ஒரு கணக்காக, நீங்கள் ஆல்ரெடி அந்த நிலைகளெல்லாம் தொட்டுட்டீங்க அப்படிங்கிறாங்க. ஸோ யூ வில் கெட் டு தீஸ் எக்ஸ்பீரியன்சஸ். இந்த 2 சந்திரன், இந்த சூரியன், இது ஒரு ட்ரையாங்கிள். அதுக்கப்புறம் இங்கேருந்து இன்னொரு ட்ரையாங்கிள் வாயு வரைக்கும் இருக்கும். இந்த 2 ட்ரையாங்கிள் சேர்ந்தால் வர்றது தான் சடாட்சர சக்கரம்ன்றது. இப்படி வந்துட்டு இப்படி வந்தால் ஒரு அறுகோண சக்கரம் வரும் இல்லையா, அதனால். ஸோ இந்த நிலைகளை அடைஞ்சவங்க இருக்காங்க இல்லையா, அந்த சடாட்சர சக்கரத்தில் அவங்க அந்த அறுகோணத்தில் அந்த ஜோதியை தரிசிக்க முடியும். அதே மாதிரி 8 கோணம் ஒன்று இருக்குது, அந்த 8 கோணத்தில் சாமியை பார்க்க முடியும். ஸோ அறுகோணத்தில் பார்க்குறது ஒரு நிலை, எண்கோணத்தில் பார்க்குறது ஒரு நிலை. இங்கே சேலையூர்னு ஒரு இடத்துல காகபுஞ்ச நாடின்னு படிக்கிற ஒருத்தர் இருக்கார், ரமணி குருஜின்னு பேர். அவர் 9 ராமநாதன் ஸ்ட்ரீட்டில் இருந்தார். காளிகாம்பாள் சிவாச்சாரியார், குருஜி சுந்தரராமன், திருவேற்காடு ராமதாஸ் சாமி, ஒரு சண்முக சிகாமணி ஐஏஎஸ், இந்து சமய அறநிலையத்துறை செயலாளர்லாம் என்னை கூட்டின்னு போனாங்க. 1984 February 4 கூட்டின்னு போனாங்க. அப்போ அதில் வரும் என்னை பற்றி, உள்ளத்தில் அளவிலாது பெருகினும் மறுநிலை கருணையினால அறுகோணத்திலும் அஷ்டாட்சரத்தினாலும் அறுகோணத்திலும் பரிவான எண்கோணத்திலும் நிறைவானதோர் ஆனந்தத்தை உள்ளத்தில் இருத்தி உலகது வழிதனில் உவந்த காலம் கூட்ட விதியானது தருணமது வகுத்து காத்திருக்க கண்டேன். உள்ளத்தில் இச்சேயவன் தனக்கு அளவிலாது பெருகிடும் அருள்நிலை கருணை பற்பல ஜென்மத் தொடர்பதனால் அன்றோ. அருள் நிறைந்த 14 சித்தர்த்தமை பரிவுடன் அடுத்த பெருமையும் அருள் ஞானப்பழத்தோனை நவபாஷாணத்தால் நிறைத்து கொண்டோன் அவன் அருள் நோக்கத்திற்கு உகந்தவனாய் நின்றதோர் காலப் பெருமைகளை கொண்டோன் கலியிலே தெய்வ அருள் விளையாட்டை காரணத்தோடு காண விதி கொண்டவன் பரிவுடன் அருள் முருகனின் இணைவிழி கருணையினால். ஓகே, இதெல்லாம் அந்த நாடியில் வந்த விஷயங்கள். வருது அறுகோணத்திலும் எண்கோணத்திலும் அந்த ஜோதியை தரிசனம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சில டிவைன் ஒர்க்கெல்லாம் இவர் பண்ணுறதுக்காக உலகத்தில் வந்திருக்காரு. இதுக்கு காரணம், இதுக்கு முன்பிறவிகளில் இவர் காடுகளில் தவம் செஞ்சவர், 18 சித்தர்கள் கூட இருந்தவர். இதெல்லாம் அதில் வரக்கூடிய விஷயங்கள். அதனால் ஒரு பிறவியில் நீ முயற்சி செய்து இதை அடைய முடியாது. எத்தனையோ பிறவியில் நாம் பாடுபட்டால் இந்த பிறவியில் அந்த அனுபவங்கள்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். இது வந்துடுச்சுன்னா இன்னும் ஒன்றுமே பாக்கி இல்லைன்னு அர்த்தம். இந்த ப்ளூ பேர்ல் அண்ட் ப்ளூ கான்ஷியஸ் வந்துச்சுன்னா உடம்பு இங்கே தான் இருக்கும். when you go protecting your body, அவன் பாடி யாரும் தொடக்கூடாது. அதனால தான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, தியானத்துக்கு இந்த மாதிரி ஹை லெவல் போகிற போது ரூமெல்லாம் பூட்டிடுவாங்க. நான் யாராவது ஒன்று தொட்டாங்கன்னு வச்சுக்கோயேன், உன் உடம்புல எனர்ஜி இல்லை, அது வெளியே போடுது. ஸோ யூ கேனாட் டூ தட். இப்போது பெரிய மகான்களெல்லாம் இருக்காங்க, அவங்க கூடு விட்டு கூடு பாயிற போது என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு குகையில் கொண்டு போய் அவங்க உடம்பை கிடத்திட்டு இந்த ஸ்பிரிட்டை தனியாக எடுப்பாங்க. அண்ட் இஃப் த பாடி இஸ் டிஸ்டர்ப்டு தே கேனாட். இப்போ அருணகிரிநாதர் இருந்தார், அவர் வல்லாள தேவராஜனுக்கு பாரிஜாத புஷ்பம் கொண்டு வர்றதுக்காக தன்னுடைய உடம்பை கிளிகோபுரத்து மேலே வச்சுட்டு கிளி வடிவம் எடுத்துக்கிட்டு போகிறாரு. அவர் திரும்பி வர்றதுக்குள்ளே அந்த மந்திரவாதி சம்பந்தாண்டான்னு என்ன பண்ணுறான், அவருடைய உடம்பை எடுத்து எரிச்சிடறான். இன்றைக்கும் திருவண்ணாமலை கோயிலுக்கு பேக் சைடு இருக்கு இல்லையா, அந்த கேட் அதிகமாக திறக்க மாட்டாங்க. அந்த இடத்துல அருணகிரியாருடைய அந்த பூத உடல் இருக்கக்கூடிய சமாதி இருக்குது. அதனால் வேறு வழி இல்லாமல் அவர் கிளியாகவே இருந்துட்டார். ஏன்னா அந்த உடம்பு கொளுத்திட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஈ ரிமைண்ட் ஆஸ் எ கிளி. இப்போ கந்தர் அனுபூதி பெற்று கந்தர் அனுபூதி சொன்ன எந்த இருள் நாடி நிற்கும் நாள் என்னாலோ அப்படின்னு தாய்மானவர் பின்னால் பாடுவார். ஸோ அந்த வடிவத்துக்கு இதுதான் காரணம். அதே மாதிரி ஒரு ஆற்று இடைன்னு இறந்து கிடக்கிறான், அவனை சுற்றி அவன் மேய்க்கிற ஆடுங்க மாடுங்கள்லாம் வந்து அழுதுன்னு உட்காந்துருக்குது. அந்த வழியாக மூலன், அந்த அந்த இடையன் இருக்காங்க இல்லையா, அவன் பேர் மூலன். ஒரு சுந்தரமாமுனிவர்னு ஒருத்தர் வர்றார், ஒரு பெரிய மகான். என்னடா ஒரு இடையனுக்காக இவ்வளோ ஆடு மாடெல்லாம் அழுதுனா இவன் எவ்வளோ நல்லவனாக இருந்திருப்பான்ட்டு தன்னுடைய உடம்பை ஒரு குகையில் கடத்திட்டு அந்த ஆட்டு இடையனுடைய உடம்புக்குள்ளே இவர் வந்துடுறாரு. யார்? சுந்தரமாமுனிவர். ஆடுங்களெல்லாம் ஓட்டின்னு வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டார். அப்போது அந்த இடையனுடைய பொண்டாட்டியில் ராத்திரி ஆனோம்னா குடும்பம் நடத்துறதுக்கு பக்கத்தில் வந்து படுக்கிறா. இவர், அம்மா நான் உன் கணவன் இல்லை, என்னை பாவம் செய்ய வைக்காத அப்படின்னு. ஐயோ புயோன்றா. அப்போ ஊர் ஜனங்களெல்லாம் கூட்டின்னு போய் இந்த சாமியார் காட்டுறார், பாருங்கள் இதுதான் என் உடம்பு, நான் ஏதோ பரிதாபப்பட்டு வந்தேன். அவங்க சொல்கிறாங்க, ஒன்று செய்யுங்க சாமி, நாங்கள் இந்த உடம்பை எரிச்சிடுறோம், நீங்கள் இந்த குடும்பத்துக்கு ஆதரவாக இங்கே இருங்க, குடும்பம் நடத்த வேணாம் சொல்லிடுறாங்க.
அதனால் அந்த முனிவர் சுந்தரமா முனிவர் இந்த ஆட்டி அடையனுடைய உடம்புக்குள்ளே வந்துட்டார். மூலன்னு அவனுக்கு பேர். அவர் தான் பின்னால் திருமூலர், திருமந்திரம்ன்ட்டு 3000 பாட்டு எழுதினார். யோக சாஸ்திரத்தில் மிகப்பெரிய விஷயங்களெல்லாம் அந்த திருமந்திரத்தில் சொல்லியிருக்கார். அதே மாதிரி ஆனானப்பட்ட ஆதிசங்கரர், அவர் மண்டன மிஸ்ரர்னு சொல்லி பிரம்மாவினுடைய அவதாரமாக இருக்கக்கூடியவர். அவர் மனைவி சரசவாணியின் சரஸ்வதியுடைய அவதாரம். இவங்கக்கிட்ட டிபேட்டுக்கு போகிறார் காசியில். கண்டிஷன் என்ன? மண்டன மிஸ்ரர் தோத்துட்டா அவர் குடும்ப வாழ்க்கையை விட்டுட்டு சன்னியாசி ஆகி ஆதிசங்கரர் பின்னால் வரணும். இவர் தோத்துட்டா இவர் சன்னியாசியிலிருந்து குடும்ப வாழ்க்கைக்கு வரணும். யார் ஜட்ஜு? இவங்க சரஸ்வதியை கேட்குறாங்க, நீ தாம்மா சரஸ்வதி நீ இருந்து. இல்லை நீ என்னுடைய விருந்தாளி, இவர் என் கணவர், அதனால் நான் 2 பேருக்கும் நியாயமாக நடந்துக்கணும். 2 மாலை கட்டி தரேன், நீங்கள் ஆர்கியூ பண்ணுங்க. யாருடைய மாலை வாடி போதோ அவங்க தோற்று போயிட்டாங்க அப்படின்னு. அப்போ இவருடைய ஆர்கியூமெண்ட்டில் மண்டன மிஸ்ருடைய மாலை வாடி போகுது. ஆதிசங்கரர் வா போகலான்றார். அப்போது அந்த அம்மா வரா, பாரு அவரில் பாதி தான் நீ கெலிச்சிருக்க, நான் மீதி, அதனால் என்ன நீ ஆர்கியூ பண்ணுன்றா. சரிம்மா அப்படின்ற. இவளுக்கு தெரியும் என்ன கேள்வி கேட்டாலையும் அவர் பதில் சொல்லிடுவார்ன்ட்டு. அதனால் ஒரு கேள்வி கேட்குறா, குடும்ப சுகத்தை பற்றி சொல்லுன்றா. இவர் ஒரு சன்னியாசியாக இருந்து குடும்ப சுகத்தை பற்றி சொன்னால் அதுக்கு ஒரு கற்பனையாக தான் இருக்கும். ஏன்னா இவருக்கு அந்த அனுபவம் கிடையாது. 12 வயசுலேயே சன்னியாசி ஆனவர். அதனால் காட் இன்டு டிலமா, எனக்கு 1 மாதம் டைம் கொடுமான்னு சொல்லி ஒரு சோகமாக அதே யோசனையில் போகிறார், என்ன பண்ணுறதுன்னு. அப்போ காசி ராஜா செத்துப்பிட்டான். இவருக்கு ஒரு ஐடியா வருது. தன்னுடைய உடம்பு ஒரு குகையில் வச்சுட்டு தன்னுடைய ஆத்மாவை காசிராஜா உடம்புக்குள்ளே போட்டு, காசிராஜா செத்து போய்க்கிறான் இல்லையா, அவன் எந்திரிச்சு காசிராணி கூட ஆதிசங்கரன் இந்த பாடி ஆஃப் காசிராஜா குடும்பம் நடத்தி குடும்ப சுகம்னா என்னென்னலாம் தெரிஞ்சுக்கிறாரு. அந்த மந்திரி கண்டுபிடிச்சிடறான், நம்ம பழைய ராஜா மக்கு, புது ராஜா அறிவாளியாக இருக்கான், அதனால் ஒற்றர்கள் அனுப்பிச்சு யாரோ ஒரு பெரிய மகானுடைய உடம்பு இருக்கும் அதை கொளுத்திடுங்கன்றான். இவங்க போய் இந்த குகையில் இருக்கிற ஆதிசங்கருடைய உடம்பு கொளுத்து போகிறாங்க, கை எரியுது. அப்போ இங்கே காசிராஜன் உடம்புல இருக்க ஆதிசங்கருக்கு தெரிஞ்சு போதா, உடனே இவன் கெட்டு போட்டு இந்த உடம்பு விட்டு அந்த தன் உடம்புக்குள்ளே போயிடுறாரு. போனாக்கா அவருடைய கை இல்லையா அது வெந்து போச்சுருக்கு, உடம்பெல்லாம் ஓகே. அப்போ அவருடைய சிஷ்யர் இருக்கார் பத்மபாதர்னு சொல்லிட்டு, அவர் சொல்கிறார், ஒரு மகான் என்ன இருந்தாலையும் ஆசீர்வாதம் பண்ணுறது கை நல்லா இருக்கணும், கட்டக்கரியாக இருந்தால் எப்படிங்க, அதனால் நான் நெருப்பு கடவுளாகிய நரசிம்மரை தான் உபாசனை பண்ணுறேன், நான் அவரை ப்ரே பண்ணுறேன், நீங்களும் ப்ரே பண்ணுங்க, உங்களுக்கு நரசிம்மர் கட்டாயம் கையை கொடுப்பாரு அப்படின்னு. ஸோ அந்த 2 பேரும் பாடுறாங்க. அதுக்கு லக்ஷ்மி நரசிம்ம கராவலம்ப ஸ்தோத்திரம்னு பேர். ரொம்ப ஃபேமஸான ஒரு கராவலம்ப ஸ்தோத்திரம் அது. அதில் என்ன வரும், இந்த உலகம் என்ற காட்டில் நான் மாட்டிட்டு முழிக்கிறேன், இந்த விலங்குகளெல்லாம் என்னை எப்போ அடிக்கணும்னே தெரிய மாட்டேன்னுது, நான் செத்த உடனே சாப்பிட்றதுக்கு ஆகாசில் கருடனும் அவனும் இவனும் கழுகெல்லாம் சுற்றின்னு இருக்காங்க, ஏய் லக்ஷ்மி நரசிம்மா மமதேஹி கராவலம்பம், இந்த சம்சார சாகரத்தில் நான் நீச்சல் அடிக்க தெரியாமல் கண்ணு இருண்டு போயிட்டுருக்கு, திமிங்கலம் முதலெல்லாம் என்னை சாப்பிட போகிறது, என்னை நீ கை தூக்கி விடு. 2 வரி பாடுங்க. ஆசை என்னும் காட்டு தீயில். சான்ஸ்கிரிட் இல்லை, நீங்கள் தமிழ் ஆயிட்டீங்க. ஸ்ரீமத் பயோநிதி நிகேதன சக்கரபாணே போகீந்திர போகமணி ராஜித புண்ணியமூர்த்தே யோகீஷ சாஸ்வத சரண்ய பவாப்தி போத லக்ஷ்மீ நிருசிம்ம மம தேஹி கராவலம்பம். அதான் அந்த பாட்டு. இது நான் சும்மா இருக்கக்கூடாதுன்னு தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணேன். ஒரு பேரை பாருங்கள், ஆனால் ஜனங்களுக்கு சான்ஸ்கிரிட்லாம் தெரியாது. ஆசை என்னும் காட்டு தீயில் அகப்பட்டு கருகுகின்றேன், அரவிந்தா உன் பெயர் கூவி அகிலமெல்லாம் தேடுகின்றேன், ஓசையோடு தூணில் எழுந்த ஓங்கார ஸ்ரீநரசிம்மா ஓடி வந்து கை கொடுத்து உதவிடுவாய் சங்கரசிம்மா. இந்த மாதிரி அந்த சான்ஸ்கிரிட்டில் இருக்கிறத ஃபுல்லாக டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம வச்சுருக்கோம். அப்போ ஆதிசங்கருக்கு அந்த கரியாக இருந்த கை இல்லையா எரிஞ்சு போய் அது வந்துடுது, திருப்பியும் வந்துடுது. இது ஒரு எக்ஸாம்பிள். இதே மாதிரி இன்னொரு தடவை ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுனத்தில் ஆதிசங்கர் தவத்தில் இருக்கார். அந்த காலத்தில் கபாலிகர்கள் இருப்பாங்க, அவங்க நரமாம்சம் மனுஷனுடைய மாம்சத்தை சாப்பிடுவாங்க. அவன் சொல்கிறான், நீ நல்லா தவம் பண்ண சாமியார், நான் உன்னை சாப்பிட போகிறேன். ஆதிசங்கர் சரிப்பா அதுக்கு என்ன இருக்குது, என் உடம்பு சுடுகாட்டுக்கு தான் போகுது, உனக்கு யூஸ் ஆகட்டும் அப்படிங்கிறாரு.
அப்போ அவருடைய சிஷ்யர் பத்மபாதர் அங்கே இருக்கார். கபாலிகன் வெட்ட வர்றபோது அந்த பாதருடைய உடம்புக்குள்ளே நரசிம்மர் வந்து அந்த கபாலிகனை அடித்து கொலை பண்ணுறார். அந்த இடம் இன்றைக்கும் நீங்கள் பஞ்சத்தை அருவி கொட்டின்னு இருக்கோம் ஸ்ரீசைலத்தில். இந்த நிகழ்ச்சி நடந்த இடம் அங்கேயும் இருக்குது. இப்படி எத்தனையோ விதமான இதில் அவர் நெருப்பு கடவுள். இப்போது ரிஷசிருங்க மகரிஷின்னு ஒருத்தர் இருந்தார். அவன் பெரிய நிலை வருது. அவர் நரசிம்ம உபாசனை தான் பண்ணிட்டு இருந்தார். இப்போ அவர் எங்கே போனார்? சிருங்கேரின்னு இன்றைக்கி இருக்கு இல்லையா, சிருங்ககிரி. சிருங்கம்னா என்ன? கொம்பு முளைச்ச இடம் அப்படின்னு அர்த்தம். கிரின்னா மலை. அவருக்கு நெத்தியில் கொம்பு முளைச்சிருக்கும். அதனால தான் தமிழ்நாட்டில் அவனுக்கு என்ன நெத்தியில் கொம்பு முளைச்சிருக்கானு. அவருக்கு நிஜமாகவே ரிஷ்ய சிருங்கம் அப்படின்னா, சிருங்கம்னா கொம்பு, கொம்பு முளைச்ச ரிஷின்னு அர்த்தம். அவர் சிருங்கேரிக்கு வராரு. ஒரு நிறைய கர்ப்பிணியான தவக்களிக்கு ஒரு பாம்பு கொடை பிடிச்சின்னு இருக்கு. என்ன அது, தவக்களி சாப்பிட வேண்டிய பாம்பு கொடை பிடிக்குதுன்னா இது என்னான்னு கேட்குறாங்க. இப்போ அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க, ஆதிசங்கரருக்கு சொல்கிறாங்க, ரிஷசிருங்க மகரிஷின்ற ஒரு பெரிய மகான் தபஸ் செஞ்ச இடம், அதனால தான் இதுக்கு சிருங்ககிரின்னு பேர். காட்டில் மலை மேலே இப்போ கூட நரசிம்மர் இருக்கார், ரத்த வாடை அங்கே அடிக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் போனால் பார்க்கலாம். வருஷத்துக்கு ஒரு நாள் சிருங்கேரி மடாதிபதிகள் அங்கே போய் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து படையலெல்லாம் போட்டு வந்துடுவாங்க. அந்த இடம் கீழே வந்தீங்கன்னா அந்த மலைக்கு நரசிம்மவனம் இல்லையா, அதுக்கு கீழே வந்து ஒரு பழைய காலத்து கோயில் இருக்குது. இந்த இடத்துக்கு என்ன பேர்? கிக்கே அப்படின்வாங்க. கிக்கேன்னா குக்கிராமம்னு வச்சுக்கோ. ஃபுல்லாக அக்ரகாரம். அங்கே வந்து கரண்ட்டெல்லாம் வந்து இப்போ தான் வந்துருக்கு. ஒரு காலத்தில் ஒன்றுமே இருக்காது. எல்லாம் டிப்பிக்கல் பிராமின்ஸ் வேதம் ஒதுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அக்ரகாரம். ஸோ அந்த இடத்துல கீழே ஒரு கோயில் இருக்குது. இந்த ரிஷசிருங்க மகரிஷி இல்லையா, அவருக்கு நரசிம்மர் தரிசனம் கொடுக்குறாரு. அப்போ நான் உனக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதம்லாம் கொடுத்துட்டேன், இதுக்கு மேலே கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லை, நீ சிவபெருமானை நோக்கி தவம் பண்ணு. அவர் வந்தார்னா உலகத்தில் எல்லா இடத்துலையும் அம்பாள் பாதி நீ பாதி இருக்க, இந்த இடத்துல மாத்திரம் நான் பாதி நீ பாதி இருக்கிற மாதிரி எனக்கு வடம் கொடுக்குன்றார். ஸோ ரிஷசிருங்க மகரிஷி தவம் பண்ணுறார். சிவபெருமான் அவருக்கு தரிசனம் கொடுத்துட்டு, நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சிவலிங்கம் நடுவில் இருக்கும். அந்த சிவலிங்கத்தில் பாதி ரிஷசிருங்க மகரிஷி, பாதி சிவபெருமான். ஐயர் மந்திரம் சொல்கிற போது ரிஷசிருங்கருடைய மனைவி பேர் சாந்தா. சாந்தா யார் தெரியுமா? தசரதனுடைய ஒரே மகள். அப்புறம்தான் இவங்க புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணி ராமலட்சுமண பரத சத்திரங்கள் பிறந்தாங்க. ஸோ இவங்க பிறந்ததுக்கு ரிஷசிருங்கர் காரணமாக இருந்ததுனால தன்னுடைய மகளை ரிஷசிருங்கர் கட்டி கொடுத்தாரு. அதனால் அவங்க மந்திரம் சொல்கிறப்போ சொல்லுவாங்க, நம்ம சாந்தா சமேதாய ரிஷசிருங்காய தே நமஹா அப்படின்னா. அம்பாள் இருக்கா இல்லையா, சிவனுடைய பாதி, அவோ இந்த பக்கம் இருப்பாள். ஸோ ஒரு சிவலிங்கம், அதில் பாதி ரிஷசிருங்கர் பாதி சிவன், ஒரு பக்கம் சாந்தா ஒரு பக்கம் அம்பாள். அந்த இடத்துல உலகத்திலேயே சிவன்கிட்ட பாதி இடம் வாங்கின ஒரு இடம் அது. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான அனுபவங்கள் கிடச்சிருக்கும். இங்கே நீங்கள் மயிலம்னு ஒரு இடம் இருக்குது திண்டிவனம் பக்கத்தில். அங்கே ஒரு சித்தர் 12 வயசு பாலகனாகவே பிறந்தார். அவர் பேர் பாலாலய சித்தர். வள்ளியும் தேவயானையும் அவர் கூடயே இருந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவர் தவம் பண்ணுற போது. இப்போ முருகனுடைய தரிசனம் கிடைக்கிது. என்ன வேணுன்றார்? எனக்கு மோட்சம் வேணும். சரி வந்த வேலையை செய்யணும் அப்படின்னா அங்கே ஒரு மடம் இருக்குது, தமிழ் மடம். அவங்க தமிழ் லிட்ரேச்சர் இதெல்லாம் கற்றுக் கொடுக்குற ஒரு பாடசாலைலாம் வச்சுருக்காங்க. அந்த வேலையெல்லாம் ஆன உடனே எனக்கு ரைட் சைடில் சிவலிங்கத்தில் உன்னை நீ அடக்கம் பண்ணிக்கோன்னு சொல்லி முருகர் ஆசீர்வாதம் பண்ணிடுறார். நீங்கள் அந்த கோட்டைக்கு போனீங்கன்னாக்கா இங்கே முருகன் உயரமாக இருப்பார், பக்கத்தில் ஒரு சிவலிங்க சந்நிதி இருக்கும். அந்த சந்நிதியில் யார் இருக்காங்க? நம்ம மகான் இல்லையா, பாலாலய சித்தர், அவர் தான் அங்கே இருக்கார். இந்த மாதிரி நிறைய பேர் தாங்கள் தவம் செய்வாங்க. தவம் செஞ்சு தங்களுடைய ஸ்பிரிட்டை எதுலையாவது ஒடுக்குவாங்க. அதுதான் எஸ் லெவல், அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி இங்கே மயிலத்தில் இருக்குது, அங்கே இதில் ரிஷசிருங்கிறது இருக்குது, பல இடங்களில் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஸோ ஹையஸ்ட் லெவலுன்னா நீங்கள் சிவனோட கலக்கிறது தான். நான் வேறு எனாது இருக்கும் நீ வேறு எனாது இருக்கும் பவதீதம் அருள்வாயன் அருணகிரி பாடுறார் இல்லையா, அந்த மாதிரி நாம் வேறு இல்லை சிவன் வேறு இல்லைன்னு. அப்போ நாம் யார்? ஈஸ்வர சர்வபூதானாம். நம்ம எல்லாம் கூட ஈஸ்வரன் தான். நாம் இந்த உலகத்தில் மனிதர்களாக செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்து எல்லா பிறப்பும் எடுத்தெடுத்து இழைச்சி இன்றைக்கி மனிதராக வந்திருக்கிறோம். இல்லை நிறைய தானம் பண்ணணும், நிறைய தவம் பண்ணணும். அப்போ வானவர் நாடு வழி திறந்திடும். இப்போ உயர்ந்த நிலை எது?
நீ சிவனில் ஐக்கியமாகிற. இப்போ நீங்கள் போகிற எல்லா சிவன் கோயிலும் இருக்குது இல்லையா, கபாலீஸ்வரர் இருக்கார், வேங்கீஸ்வரர் இருக்கார், வள்ளீஸ்வரர் இருக்கார், அதுக்கப்புறம் படம்பக்கநாதர் இருக்கார், காசி விஸ்வநாதர் இருக்கார், ராமநாதீஸ்வரர் இருக்கார், சுந்தரேஸ்வரர் இருக்கார். ஒரே ஒரு நிமிஷம் யோசனை பண்ணு, எல்லாமே சிவன் கோயில் தானே. ஆனால் ஒவ்வொரு சிவன் கோயிலில் இருக்கிற சாமி பேரும் வேறு வேறு தானே. காசி விஸ்வநாதர் வேறு, ராமநாதீஸ்வரர் வேறு, கபாலீஸ்வரர் வேறு. ஏன் வேறுன்னா எல்லாம் வேறு வேறு தான். ஸோ உலகத்தில் யார் தவத்தில் உயர்ந்த நிலையை அடைஞ்சி அந்த சிவன் நிலையை அடைஞ்சாங்களோ அவங்க ஒடுங்குற இடங்கள்லாம் ஒரு சிவன் ஆலயம் வரும். அங்கே அவங்களுடைய ஆசீர்வாதத்தை ஜனங்க போய் வாங்கிக்குவாங்க. இதுதான் சீக்ரெட். நீ திருப்பதியில் போயிட்டு வெங்கடாஜலபதியை கும்பிட்றதுக்கும் அண்ணா நகரில் கட்டிக்கிற வெங்கடாஜலபதியை கும்பிட்றதுக்கு வித்தியாசம் இருக்குது. அங்கே இருக்கிற ஸ்பிரிட்டு வேறு, இங்கே இருக்கிற ஸ்பிரிட்டு வேறு. இது யாருக்கும் என்னடா இப்படிலாம் சொல்கிறார் பாபான்னு நினைப்பேன். நான் உண்மை தான் சொல்கிறேன். இந்த உலகத்தில் ஒரு ஸ்பிரிட் ஒரு இடத்துல தான் இருக்கும், இதெல்லாம் வேறு வேறு தவநிலைகளை அடைஞ்சது. அந்த மாதிரி இப்போ சிவசங்கர் பாபா இருக்காருன்னா என்னுடைய ஸ்பிரிட்டு எங்கே இருக்குன்னா கைலாசத்தில் இருக்குது. கைலாசத்தில் இருக்கிற சிவனுக்கு மாத்திரம்தான் சிவசங்கரன்னு பேர். வேறு எங்கேயும் நீ தமிழ்நாடெல்லாம் தேடிப்பார் சிவசங்கரன் எங்கேயாவது இருக்காரு, இருக்கவே இருக்காரு. ஸோ அங்கே இருக்கிற சிவன் இல்லையா, அவர் தான் சிவசங்கரன், கைலாசத்தில் இருக்கணும். அப்போ கோவே சிவசங்கர தேசிகனே அப்படிங்கிற வார்த்தையை ஏன் பாடுறாங்க அருணகிரிநாதர் போன்றவர்கள் எல்லாம்? குரு வடிவாக சிவபெருமான் வருகிற போது அவனுடைய பேர் சிவசங்கரன். ஒரு குருவாக வரணும், குருவாய் வருவாய் அருள்வாய் குகன்றீங்க இல்லையா, அந்த மாதிரி. ஸோ இது ஒவ்வொன்றும் வேறு வேறு இந்த உலகத்தில். அதே மாதிரி அம்பாளுங்கிறீங்க. நீங்கள் போகிறீங்கன்னா மாங்காட்டில் ஒத்த காலில் நின்று அம்மா நெருப்பில் தவம் பண்ணா, அதுக்கப்புறம் காஞ்சிபுரத்தில் காமாட்சியாக போயிட்டு தவத்தில் உட்காந்துட்டா அப்படின்னு கேள்விப்படுறீங்க. மீனாட்சி யார்? பாண்டக மகரிஷி கூட இதில் சபரிமலையில் சபரியாக இருந்து பூஜை பண்ணவ, பின்னால் மதங்க கன்யா அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சியாக வந்தா. அவள் போய் சிவபெருமானை கல்யாணம் கட்டிக்கிட்டு வந்தா. அவளுக்கு 3வது மார்பகம் இருந்தது, அது மறைஞ்சு போன அடுத்தது தான் உன் கணவன் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு படிக்கிறேன். விசாலாட்சின்றது வேறு. இப்படி நீ எந்த கோயிலுக்கு போய் அம்பாளை கும்பிட்டா கூட அங்கே இருக்கிறதெல்லாம் வேறு வேறு தான். இப்போ நீங்கள்லாம் கூட சிவனாகலாம், நீங்கள்லாம் கூட அம்பாளாகலாம். ஆனால் அவ்வளோ தவம் பண்ணும். உலகத்தில் ஒரு பிஹெச்டி தான் இருக்குமா? நீ ஒரு யூனிவர்சிட்டியில் போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ரிசர்ச் பண்ணி ஏதாவது ஒரு ஃபார்ம் ஒரு ட்ரூத் கண்டுபிடிச்சானா உனக்கு பிஹெச்டி கொடுக்குறாங்களா? நீ டாக்டரேட் தானே. அந்த மாதிரி உலகத்தில் அம்பாளையோ சிவனையோ யாரையோ கும்பிடுறவங்களுக்கு ஒரு ஹையஸ்ட் லெவல் கிடைக்கிற போது அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் கிடைக்கும். அந்த கோயிலை மதுரையில் மீனாட்சி, இங்கே காமாட்சின்னு வச்சுக்கோ, அவங்களுக்கு அந்த கோயிலில் ஃபுல் ரைட்ஸ் இருக்கும். அவங்க அங்கே வர ஜனங்களுடைய பிரார்த்தனைகளை கேட்டுட்டு அங்கே வர நைவேத்தியம், அங்கே இருக்கிற ஹோமம் இதெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு அங்கே வர ஜனங்களுக்கு நல்லது பண்ணுவாங்க. இப்படி தான் இருக்குது. ஸோ எல்லா கோயிலில் இருக்கிறதும் ஒரே சாமி கிடையாது. வேறு வேறு கோயிலில் இருக்கிறதெல்லாம் வேறு வேறு ஹையஸ்ட் ஸ்பிரிட்ஸ், எல்லாம் தவநிலையில் உயர்ந்தது, வாழ்வாங்கு வாழ்ந்து வானோரையும் தெய்வ நிலையை அடைந்த ஆத்மாக்கள் இதெல்லாம். அதனால் எல்லா இடத்துல இருக்கிறதும் வேறு வேறு தான். எல்லாருக்கும் இப்படி சொல்ல முடியுமா? அருணகிரிநாதர் கதிர்காமம் போகிறாரு. அங்கே போய் முருகனை பார்த்துட்டு கதிர்காம முருகனை சொல்கிறார், நின் மார்த்தங்கு தாரை தந்த அருள்வாயங்கிறார். உன் மாறு மேலே மாலை இருக்குது இல்லை, தாரைனா மாலை, அதை எனக்கு கொடுன்றார். எல்லோரும் கேட்குறாங்க, என்னடா சாமிக்கு நீ தானே மாலை கொண்டு போனோம், முருகர் மேலே இருக்கிற மாலையை நீ கேட்குறீ, இது என்ன அக்கிரமமாக இருக்குதுன்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, இவ்வளோ பெரிய உலகத்தில் தில்லா நான் தாண்டா கடவுள்னு சொல்கிறது நீ ஒருத்தன்தான். இறைவன் நான் என்று மார் தட்டும் பெருமாளே, இறைவன் நான் என்று மார் தட்டும் பெருமாளே, என் மார் தங்கு தாரை தந்த அருள்வாயே அப்படின்னு. அப்போது கடவுள்னு ஒருத்தன் தன்னை சொல்லிக்கணுன்னா அவனுக்கு எப்படிப்பட்ட அனுபவங்கள் இருந்தால் அவன் சொல்லிக்க முடியும் இல்லையா? இல்லைன்னா சும்மானா சொல்லிக்க முடியுமா? ட்ராமாவில் நடிக்கிறவன், நான் மனோகர் ட்ராமாவில் வந்துட்டு போகிறாளா, அந்த மாதிரி இல்லை. உனக்கு அந்த அனுபவம் கிடைக்கணும். அந்த டேஸ்ட் ஆஃப் த புட்டிங் லைஸ் இன் ஈட்டிங் இட்ன்ற மாதிரி. அப்போது யுவர் லுக், யுவர் வாக்கு, டாக்கு அதெல்லாம் விட்டுதல், யுவர் பவர் வில் பி ஈக்குவல் டு தட் ஆஃப் தி டிவைன் எனர்ஜி. ஒரு கடவுளால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் ஒரு உயர்ந்த நிலை, சிவநிலை அடைந்து விட்டு ஒரு மகானால் பண்ண முடியும். இவங்களாலேயும் படைக்க முடியும், காக்க முடியும், அழிக்க முடியும். உனக்கு டவுட்டா? படி. படைத்தல் காத்தல் அழித்தல் நீயும் ஐயா, என்னாலையும் மூணும் பண்ண முடியும். ஆனால் பண்ண மாட்டேன், எனக்கு என்ன தலையத்தான் இல்லை. ஜனங்கள்லாம் ஒன்றும் ஒரு பராக் பார்க்கறதுன்னு
நிஜமாக நமக்காக சாகத்துக்கெல்லாம் ஆள் எங்கே இருக்கிறாங்க? அகஸ்தியர். காத்தல் படைத்தல் அழித்தல் நீயும் கருத்தோடு உன் அருமை மக்கள் அறியார். ஜனங்களுக்கு உன் ஹைட்ஸ் எல்லாம் தெரியாது, உன்னால் படைக்கவும் முடியும் காக்கவும் முடியும். ஆசியோடு அழிவுற்ற அகிலம் தன்னை அன்பு பூண்டு படைத்தலோடு காத்தல் நீயும் நேசமுடன் கர்ணவிசை தூது மூலம். அதாவது உலகம் அழிய போகுது இப்போ. அப்போ அழிஞ்ச உலகத்தை திருப்பியும் படைக்கக்கூடிய பவர் உங்கள்கிட்ட கொடுத்துருக்காரு. பாரதியார் பாட்டு வரும், அண்டங்கள் கோடி படைத்தாய் சித்தினி அசித்துடன் இணைத்தாய் எல்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் பெரிய நிலைகள், அதெல்லாம் பாசிபிள் தான். அடுத்தது என்ன சொல்கிறாரு? கர்ணவிசை தூது மூலம்ன்றார். யாரோ அமெரிக்காவிலேருந்து அர்ஜென்டினாலேருந்து ஒரு ஃபோன் அடிக்கிறாங்க, ஒரு இமெயில் அனுப்புகிறாங்க. கர்ணம்னா காது. ஸோ காது வழியாக தானே நமக்கு அந்த மெசேஜ் யாராவது படிப்பாங்க, இதாக இருக்கும். அவங்க அங்கே இமெயில் அனுப்புனா இல்லை ஃபோன் போட்டாக்கா இங்கே உட்காந்து அவங்க கஷ்டத்தை உன்னால் தீர்க்க முடியும். நேத்தியதாய் இன்னலை அகற்றக் கண்டாய் கண்டிடவே அப்பு தீதம் ஆகாயம் ஆற்றல் கருத்துடனே பூமி பிரபஞ்ச தத்துவத்தை உண்மையுடன் பஞ்சதலத்தில் நீயே ஈசன். 5 தலை இருக்குது. ஆகாசமாகிய சிதம்பரம், நெருப்பாகிய திருவண்ணாமலை, காற்றாகிய காளாஸ்தி, நீராகிய திருவானைக்கோயில், என்னென்ன கோயில் இருக்குது? ஆகாசம் சிதம்பரம், அது கீழே காற்று காஞ்சிபுரம், பிருத்திவி மண். இந்த 5 இடத்துல எந்த சக்தி இருக்கோ அதே சக்தியை நீயும் உடம்புல வச்சுன்னு இருக்க அப்படின்னு அகஸ்தியர் சொல்கிறார். உடனேயே முழுமதி நாளில் வளம் பௌர்ணமிக்கு நீ போய் திருவண்ணாமலை சுற்றுறதும் இங்கே வந்து பௌர்ணமிக்கு பெருமாளை சுற்றுறதும் ஒன்றே தான். அங்கே என்ன இருக்கோ அது இங்கேயும் இருக்குது அப்படின்னு அர்த்தம். வந்தோறும் குறையகன்று வளமை காண்பார் வையகத்தில் உன் இரு கண் ஒளியும் உண்டான மாலவனோடு மருகனாகி உண்மையாக ஆண்டிக்கோலம் பூண்ட சீடா. அதாவது உள்ளத்துக்குள்ளே நீ பேண்ட் ஷர்ட் போட்டுன்னு இருப்ப, வாட்சி கட்டின்னு இருப்ப, ஆனால் உள்ளுக்குள்ளே நீ ஆண்டியாக இருக்கேன்னு அர்த்தம். உள்ளத்தில் ஆண்டிக்கோலம் பூண்ட சீடா அப்படின்னு அகஸ்தியர் சொல்கிறாரு. பூண்டிடவே போகரின் நவ ஆலமத்தை பிரபஞ்ச தத்துவத்தை அடக்கி நீயும் உண்மையுடன் சபரிபீட நாயகனும் நீயே. இதெல்லாம் வச்சே போகும். சபரிமலையில் ஐயப்பன் போய் யாரை கும்பிட்றாங்களோ அவரை நீ பிடிச்சி வச்சிருக்க அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் ஒவ்வொன்றா அவங்க சொல்லின்னு வருவாங்க. இந்த பவர்லாம் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமான் அவனுடைய 2 சேவர்கள் ஆகிய இடும்பனையும் கடம்பனையும் உனக்கு காவல் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த உலகத்தில் வேலவன்ன்றதும் பவர் உங்கள்கிட்ட இருக்குது, மாலவனுங்கிற பவரும் உங்கள்கிட்ட இருக்குதுன்னு வரும். வேலவனும் மாலவனும் 2 பவரும் நீ உன் உடம்புல வச்சிருக்க அப்படின்னு வரும். இதெல்லாம் யாராவது நம்ப போகிறாங்களா? ஆனால் இதெல்லாம் உண்மை தான். நான் அவ்வளோ பாடுபட்டு எத்தனையோ பிறவிகளாக இந்த பிறவிலையும் ஒரு 5 வருஷம் போய் காடு மூடுன்னு அலைஞ்சி இந்த பவரெல்லாம் அடைஞ்சிருக்கும். அடைஞ்சு நான் ரொம்ப வேகமாக ஜனங்களுக்கு நல்ல செய்யணும்னு தான் வந்தேன். ஆனால் ஜனங்க என்னென்னா, ஒரு நாய் பெற்ற தெங்கம்பழம்னுவாங்க, தேங்காய் ஊட்டிக்கினே இருக்கும், நாய் சாப்பிடவே தெரியாதா இருக்குது. அதனால் நம்ம எதுக்கு நம்ம பவரை இறைக்கணும்? ஏதோ ஒரு காலத்தில் ஜனங்க நிஜமாகவே ஒரு உண்மையான மகான், ஒரு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்கிற ஒரு சாமியை தேடுவாங்க. அப்போ பார்த்துக்கலாம். அது வரைக்கும் யார் நம்மளை நம்புகிறானோ அவன் நம்பினான்னா அவனுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லிவிட்டு நாம் ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு உக்காண்டோம். அதனால் இப்போ கூட நடக்கும், ஆனால் நீ நம்புறதை பொறுத்து தான். நான் இதுக்கு முன்னாலெல்லாம் அப்படி இல்லை, யார் வந்தாலும் அவங்களுக்கெல்லாம் பண்ணிவிடுவேன். ஒரு யுட்ரஸி எடுத்த ஒரு பொம்பளை ஷோபான்னு திருச்சிலேருந்து வந்தா, யுட்ரஸி எடுத்துட்டாங்க அவளுக்கு. ஆனால் 1 மாதம் கழித்து என்னை அவன் வந்து பார்த்தபோது பெசன் நகரில் மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் காட்டுறான், நான் கர்ப்பமாக இருக்கேன்னு. அதேமாதிரி குழந்தைய எடுத்துகிட்டு வந்து காட்டினான். இப்படி விதவிதமான அதிசயங்களெல்லாம் நான் பண்ணி கொண்டு இருந்த ஒரு காலம் இருந்தது. ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தபோது நான் பார்த்தேன், இந்த ஜனங்கள்லாம் இப்படி தான் வேஸ்ட் பண்ணுறாங்க, அதனால் நமக்கு எதுக்குன்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டேன். திருவனந்தபுரம் ஸ்ரீ பத்மநாப சுவாமி கோவில் பல மர்மங்களாலும் இரகசியங்களாலும் அறியப்பட்ட ஒரு கோவில். குறிப்பாக அதன் பாதாள அறைகள் மற்றும் அங்கு இருப்பதாக சொல்லப்படும் புதையல் குறித்து பல கதைகள் உள்ளன. கோவிலில் பல பாதாள அறைகள், அவற்றில் சில திறக்கப்படாமல் இரகசியமாக உள்ளன. இவைகள் நாகபந்தம் என்கிற பூட்டுடன் இருப்பதாக சில நூல்கள் கூறியுள்ளார்கள் மற்றும் நாகங்கள் பாதுகாக்கின்றன என்று நம்புகிறார்கள். இது பற்றி கூறும். உண்மைதான். அதாவது அந்த காலத்தில் ஒரு ராஜாவுடைய அரண்மனை இல்லையா, அது கோட்டை மாதிரி. எதிரிகள் எல்லாம் படையெடுத்து வந்தாக்கா ராஜா உள்ளே போயிடுவார். அதுக்குள்ளே நெல்லெல்லாம் காய வச்சுன்னு சோல்ஜர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, முதல்லேருந்து சண்டை போடுவாங்க.
கோட்டையை சுற்றி அகழியின் வெட்டி அதில் முதலெல்லாம் வளர்த்துன்னு இருப்பாங்க. எதிரிகள் வந்தால் மைதானத்தில் தான் சண்டை போடுவாங்க முதல்ல, அப்புறம் தான் அவங்களால உள்ளே நெருங்க முடியும். அந்த மாதிரி அவங்களுடைய சொத்தெல்லாம் இருக்கு இல்லையா, ராஜாக்கள் கிட்ட எத்தனை தலைமுறையாக இருக்கிற வைடூரியம் அது இது இந்த மாதிரி காஸ்ட்லியஸ்ட்டு திங்ஸ் எல்லாம் அவங்க பாதாள அறைகளில் ஒழிச்சு வைப்பாங்க. சிதம்பரம் கோயில்லையும் ஒழிச்சு வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி திருவனந்தபுரத்தில் அந்த ராஜாக்களெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய சொத்தெல்லாம் கூட அங்கே ஒழிச்சு வச்சுருந்தாங்க. இப்போ யாரும் வந்து திடீர்னு எடுத்துன்னு போகக்கூடாதுன்றதுனால ஒரு மந்திரம், அது நாகபந்தனம்னு சொல்கிறது, அதை வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்க கவர்மெண்ட்டு கோர்ட்டிலெல்லாம் பெர்மிஷன் வாங்கிட்டு ஒவ்வொரு இது ரூமாக திறந்து அதில் என்ன இருக்குதுன்னு எல்லாம் இன்வென்ட்ரியெல்லாம் எடுத்தாங்க. அதுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்டர் வாங்கி வந்து ஒரு குறிப்பிட்ட இது வர்றபோது பிரச்சனை வந்தது. அங்கே இருக்கிற நம்பூதிரிங்கெல்லாம் இதை திறக்கக்கூடாது, நாட்டுக்கே ஆபத்து இதை திறந்தீங்கன்னான்ட்டு அந்த ரூம் மாத்திரம் இன்ஸ்பைட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் அவங்க திறக்கலை. ஸோ அந்த மாதிரி சில இடங்களில் இருக்கும். இப்போது இப்போ சிதம்பரம் கோயிலே கூட இவர் பழைய காலத்தில் அவங்க தேவாரம் திருவாசகம்லாம் எழுதி வச்சுருந்தாங்களா, அந்த ஓலைஸ்குடியெல்லாம் அங்கே தான் இருந்துச்சு. இப்போ நம்பி ஆண்டார் நம்பின்னு ஒருத்தர் போயிட்டு பாட்டு பாடி அதுலேருந்து கொஞ்சம் கொண்டாந்தார், செல்லரிச்சு போனதை தவிர மீதியெல்லாம் எடுத்துன்னு வந்தாங்க. அப்படி தான் உங்களுக்கு இந்த தேவாரம் திருவாசகமெல்லாம் கிடச்சிது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அரண்மனை தான் எல்லாம். அந்த அரண்மனைக்குள்ளே ஒரு கோயில் இருக்கும், மற்றபடி எல்லாமே சோஷியல் ஆக்டிவிட்டீஸு, அவங்களுடைய நாட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான விஷயங்கள், அதை சுற்றி ஒரு அகழி இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் அங்கே இருக்கிறது உண்மை தான், ஆனால் திறக்கலை. ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி தே வாண்டட் டு, பட் நம்பூதிரிங்க பிரசனம் பார்த்துட்டு முடியாது வேணான்ட்டாங்க. அதனால் இன்றைக்கும் அது திறக்கவே இல்லை. அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. நம்ம ஸ்ரீரங்கம் கோயிலில் இருந்துச்சு. அப்புறம் இது இருக்கு இல்லையா, முருகனுடைய திருப்பரங்குன்றமா அது, அதில் சொதையில் கடவுளெல்லாம் இருக்கும். இந்த பக்கம் திருக்கல்யாணத்தில் வந்து பெருமாள் தாலி எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இங்கே எதிரில் சிவன் இருப்பார், பிள்ளையார், அம்பாள், முருகன் இருப்பாங்க. அதெல்லாம் வந்து துருக்கனுங்க படையெடுத்து வர்றபோது அவங்ககிட்டருந்து மறைக்கிறதுக்காக இவங்க சொதையில் பண்ணிட்டாங்க. இப்போ சமயபுரம் அம்மன் இருக்கு இல்லையா, அது சொதைன்னா என்ன, ஒரு வகையான மண், அதில் பண்ணது. இதுக்கு பின்னாடி வந்து ஒரிஜினல் கோயிலுங்கள் இருக்கும். ஆனால் நோ ஒன் டேர் டு இதெல்லாம் இடிச்சிட்டு அந்த பின்னால் இருக்கிற கல் சிலைகளை பார்க்கணுங்கிற மாதிரி பண்ணலை. இன்னொன்று சுரங்கப்பாதைகள் இருக்கும். அந்த சுரங்கப்பாதை வழியாக போகிற போது அது எங்கேயோ ஒரு 20 கிலோமீட்டர் அங்கே போய் நிற்கும். நீங்கள் சிம்மாச்சலம்னு ஒரு இடம் இருக்குது ஆந்திராவில். அந்த சிம்மாச்சலம் கோயிலுக்கு போனீங்கன்னா பானக நரசிம்மர்னு ஒருத்தர் இருப்பார். நீங்கள் பானகம் ஊற்றுனீங்கன்னா அது கலக்கு பழக்குன்னு அவர் குடிக்கிற சத்தம் மாதிரி வரும். அது கரெக்டாக நீ எவ்வளோ எடுத்துன்னு, ஒரு அண்டா எடுத்துன்னு போனால் அரை அண்டா குடிச்சிட்டு மீதி அரை அண்டா ஒன்று வந்துடும். அது டம்ளரில் ஊற்றி உங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க. அது என்ன நரசிம்மர் நான் நினைக்கிறேன் இல்லை, அந்த காலத்தில் ஆந்திராவில் இருந்த ராஜாங்க தப்பிச்சு போகிறதுக்கான குகை வழி அது. ஸோ அங்கே ஒரு கடவுள் சிலை வச்சு இவங்க கதை பண்ணி ஏமாற்றுவானுங்க. அந்த வாய்க்குள்ளே நீ நுழைஞ்சி போனீங்கன்னாக்கா ஒரு 2 கிலோமீட்டரில் இருந்து குதிரைலாம் ரெடியாக இருக்கும், அதில் போகணும். அந்த இடம் விஜயவாடாலேருந்து ஒரு 20 மைல் தள்ளி புத்திஸ்ட்டு மொனாஸ்ட்ரி மான்யூமெண்டெல்லாம் இருக்குது இன்றைக்கும். அந்த இடத்துல போய் முடியும். அந்த மாதிரி எல்லாத்துக்கு பின்னாலேயும் ஒரு இருக்கும் சேஃப்கார்டிங். அந்த காலத்தில் ராஜாக்கள் இருந்த காலத்தில் மதில் அகழி இந்த மாதிரி சாமி சிலைன்ற போது யாருக்கும் திடீர்னு சந்தேகம் வராதுங்கிறதுனால ஒழிச்சு வைக்கிறது. இதெல்லாம் பல காலங்களில் இப்படி தான் நடந்துருக்கு. அந்த சிலைகளை வச்சுக்கிட்டு அது வழியாக ஏதோ ஒரு சுரங்கம் போகிறது, இப்படி எவ்வளோ கோயில்கள் இந்த மாதிரி சுரங்கங்கள்லாம் இருக்குது. இப்போ போக முடியல. இப்போ பாத்தால் புவனேஸ்வர்னு ஒரு இடம் இருக்குது. நீங்கள் கைலாஷ் யாத்திரை போகிற போது அல்மோரா கட்டு இருக்காது. இப்படி படுத்து தான் அந்த கோகுக்குள்ளே போகணும். போனாக்கா இவ்வளோ பெரிய இடம் இருக்கும். அதில் பஞ்சபாண்டவர்கள் இந்த இடத்துல இருந்தாங்க இந்த இடத்துல இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு குறுகலான வழி போகும். ஆனால் அதுக்குள்ளே வந்து பாம்பு தான் போக முடியும், இல்லை அந்த அளவுக்கு படுத்துக்கிட்டு தான் போக முடியுங்கிற மாதிரி இருக்குது. அது எங்கேயோ கைலாசத்துக்கு போகுதுன்னு சொல்லுவாங்க. அந்த பாதை கைலாசத்துக்கு போகுதுன்னு யாருன்னா போனால் தானே தெரியறதுக்கு இல்லையா. இவங்க எங்கே இருக்கிறது வரைக்கும் பார்த்துட்டு வந்துடுறானுங்க. அது உலகத்தில் பல இடங்களில் இந்த மாதிரி ஒரு பாதாள குகைகள் இருக்கின்றன. அதெல்லாம் ரொம்ப வருஷமாக யாரும் போகாததுனால வழி வந்து ரொம்ப புதர் மாதிரி இருக்கும். பாம்பெல்லாம் இருக்கிறதுக்கு நேச்சுரலாகவே வழி எல்லாம் இருக்குது. அதனால் யாரும் போகிறதில்ல. பாதாள புவனேஸ்வரன் ஒன்று இருக்குது. இங்கே விசாகப்பட்டினத்துக்கிட்ட புர்ரா கேவ்ஸ்னு ஒரு இடம் இருக்குது. அதுவும் அதே மாதிரி தான். இதே மாதிரி அமெரிக்காவில் இருக்குது, ஆஸ்திரேலியாவில் இருக்குது. அங்கெல்லாம் அவங்க என்ன பண்ணுறாங்க, லைட்டிங் எல்லாம் போட்டு ப்ராப்பராக உள்ள. நீங்கள் அந்த காலத்தில் 3 மஸ்கட்டர்ஸ்னு ஒரு சினிமா பார்த்துருப்பீங்க.
அந்த இடம் அரை மணி நேரம் அந்த சினிமாவில் காட்டுவாங்க. இப்போ கூட நீங்கள் போனால் தண்ணியில் போட்டில் போயிட்டு அதெல்லாம் பார்த்துக்கிட்டு வர மாதிரிலாம் வழி பண்ணியிருக்காங்க. நம்ம ஊர்லேயும் இந்த 2 இடத்துல எனக்கு தெரிஞ்சே இருக்குது. புர்ரா கேவ்ஸ்லேயும் இருக்குது, பாதாள புவனேஸ்வர்லேயும் இருக்குது. நான் போயிருக்கேன் பாதாள புவனேஸ்வர் 2-3 தடவை உள்ளே போயிருக்கேன். புர்ரா கேவ்ஸ்க்கு 2 தடவை போயிருப்பேன் நான். இன்பம் துன்பம் என்று இருமுனை வாழ்விலே இறைவா நீ வழிகாட்டி செல்லும் துணை. அன்பு எனும் கரம் நீட்டி அணைத்திட வந்த பேரருளே உனக்கிங்கு யாரே இணை. நித்திய வஸ்துவாய் நிர்மல ரூபமாய் நிற்கின்ற வடிவமே சத்தியமே. தீபமாய் ஒளி தந்து கீதமாய் எனில் வந்து நாதமே சங்கரா என் ஜீவனே. நாதமே சங்கரா என் ஜீவனே. கொட்டி கொடுத்தாலும் தட்டி பறித்தாலும் கோவிந்தா நீயே எந்தன் கதி. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.